லவனியில் மவுத் கேப் செட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மாட்ட போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேச்சட் ஸ்லீவு. ஸோ இதுதான் வந்து கீழே வந்து பேஸாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன மாட்டோம் அப்படின்னாச்சுன்னா மெட்டலில் இருக்கக்கூடிய ரீட்டைனிங் ஸ்னாப்பு. இந்த ஸ்னாப்பும் இந்த ரேக்கெட் ஸ்லீவும் வந்து உங்களுக்கு ரேச்சட் ஸ்லீவ் வந்து ஒன்றோட ஒன்று இன்டர்லாக் ஆகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டும் உள்ளே போய் லாக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஸோ இது லாக் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அந்த ஸ்டெப் மூலமாகவே தெரியும். அடுத்து வந்து நீங்கள் அந்த ஸ்ப்ரிங்கு போடுவீங்க. அந்த ஸ்ப்ரிங்கு வந்து உங்களுக்கு பிட்லாக் கம்ப்ரெஷன் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இண்டெக்ஸிங் டிஸ்க்கு. ஸோ இந்த டிஸ்க்கு தான் ரொம்ப முக்கியமானது. சில நேரத்தில் இது தான் நிறைய டேமேஜ் ஆகும். ஸோ இண்டெக்ஸிங் டிஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டாப்பிங் டிவைஸ் போடுவீங்க ரெண்டு சைடுமே. இதுதான் வந்து உங்களுக்கு பிட்டை வந்து பிடிக்கும். உங்களுக்கு பிட்டோட கைடை வந்து இதுதான் பண்ணும், கைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஸ்டாப்பிங் டிவைஸ் வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு இந்த மெட்டலில் போடுற ஹப்பு வந்து போடுவீங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு ரப்பர் வாசர் வந்து போடணும். ஸோ ரப்பர் வாசர் போட்டதுக்கப்புறம் தான் அந்த வந்து மெட்டல் வாசர் போடணும். நம்ம மெட்டல் வாசர் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஸ்லீவு. ஸோ இந்த ஸ்லீவு தான் அடிக்கடி தேயும். ஸோ நீங்கள் இந்த ஸ்லீவு மட்டும் மாற்றி விட்டிங்கனாலே போதும். இதில் மண்ணுக்குன்னு ஏறினா தான் உங்களுக்கு வந்து பிட்டு வந்து தானாக கலந்து விடுற ப்ராப்ளம்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா அதை வெளியே வராமல் இருக்கிறதுக்கு சர்க்கிளிப்பு, மேலே ப்ரொடக்ஷன் கேப்பு, இது எல்லாம் போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா மிஷின் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும்.